ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சாட் ஜிபிடி பற்றி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சாட் ஜிபிடின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. என் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயுமே சாட் ஜிபிடின்ற அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ரை சாட் ஜிபிடி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதனோட இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டனால என்னோட அந்த இமெயிலில் இருக்க ஐக்கான் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் இங்கே சாட் ஜிபிடி இந்த அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். $25 ஃபஸ்ட்டு வந்து $20 காட்டிட்டு இருந்துச்சு. ப்ரோ வெர்ஷன் வேணுன்னா ஐ திங்க் $25 போல், லைக் டீம் வெர்ஷன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த சைடு பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பார்லேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு காட்டும். நியூ சேட், அப்புறம் இந்த சொரா ஏஐ இது வந்து வேறு டேபுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ஏஐ பிடிஎஃப் வச்சு எப்படி பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் சாட் ஜிபிடி, இப்போ சாட் ஜிபிடி நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்களா அது, அண்ட் வந்து லைப்ரரி. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ச் ஹிஸ்ட்ரி. இதுதாங்க அந்த லாகின்க்கும் லாகின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்றைக்கு வேணால் நான் எதை வேணால் எடுத்து வந்து போய் பார்க்கலாம். ஆனால் லாகின் பண்ணலன்னு நீங்கள் இது எதுவுமே இருக்காது. ஸோ உங்களால் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம நியூ சேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறேன் கிப்லி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதாங்க பைக். இந்த பைக்கோட இமேஜை நான் கிப்லியாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டர்ன் திஸ் இமேஜ் இன்டூ கிப்லின்னு கொடுத்தோம்னா இந்த இமேஜ் வந்து வந்துடும். அண்ட் இந்த இமேஜ் வர்றதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 4 நிமிஷம் பக்கம் ஆச்சு. அவ்வளோ பொறுமையாக தான் கிப்லி ஜென்ரேட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் டீட்டெயிலிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ராயல் என்ஃபீல்டு எழுதியிருக்காது இல்லை, இங்கே இன்டர்செப்ட் எழுதியிருக்காது இல்லை. பட் அந்த ஷேப்பு அதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்திருக்கு. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிப்லிக்கு அடுத்து எல்லோரும் மோஸ்ட்டாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. படிக்கிறதுக்காகவும் ஒரு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு சேட். இதில் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் என்ன போடுறேன்னா, நான் ஒரு சிவில் ஸ்டூடெண்ட், எனக்கு இப்போ சாயில் மெக்கானிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் படிக்கணும், நான் டவுட்ஸ் கேட்பேன், நீ அதை கிளாரிஃபை பண்ணணும், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வேணும், சிம்பிள் இங்கிலீஷில் கொடு. நான் 5 லைனை எழுதிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு புரிஞ்சா புரியலன்னு தெரியும். அது சிம்பிளாக சொல்லிச்சு, எனக்கு புரிஞ்சு அப்படின்னு. இப்போ நான் வாட் இஸ் சாயில் மெக்கானிக்ஸ்னு கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்றது பிரான்ச் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். சாயில் அண்ட் அது எப்படி பிஹேவ் பண்ணும், அண்ட் எந்த சாயில் வந்து பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா கிரவுண்டை செக் பண்ணணும், நம்ம வீடோட வெயிட்டை தாங்குமா தாங்காதான் அப்படின்னு. அப்படி தாங்கலை அப்படின்னா இன்னும் ஜிங்க் கார் டில்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாயில் அண்ட் சாண்ட். இங்கே வந்து சாயிலுக்கு ஒரு டெஃபினிஷன், சாண்டுக்கு ஒரு டெஃபினிஷன், இதெல்லாம் அப்படியே நேராக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து வென் யூ கோ டு பீச் யூ வாக் ஆன் சாண்ட். அதே வந்து பட் இஃப் யூ கோ டு ஃபார்ம் த சாயில் ஃபீல்ஸ் சாஃப்ட் மாய்ஸ்ட், அது வந்து சாயில். பீச்சில் இருக்கிறது சாண்ட், அதாவது மணல். ஃபார்மிங் ஏரியாவில் இருக்கிற சாயில், அதாவது வந்து மண். இப்போ வந்து கேன் யூ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. குட் யூ கிவ் மீ இட் இன் தமிழ். மண் மற்றும் மணல் இரண்டிலும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தமிழை வந்து கொடுக்கும். கடற்கரையில் நீங்கள் நடக்கும்போது பாதத்தில் சுழலும் அந்த மென்மையான மணல், அது வந்து மணல். ஆனால் விவசாய நிலத்தில் தண்ணீர் உறிஞ்சி செடிகளை வளர்க்கிறது மண். இந்த மாதிரி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வேணுமா அப்படின்னு வந்து கேட்குது. கிவ் இட் டு மீ இன் டேபிள் ஃபார்மேட். நல்லா அழகாக தமிழில் வந்து கொடுக்குது. பொருள், கற்கள், கனிமங்கள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. இப்போ நான் ரொம்ப நேரமாக இந்த சேட் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சேட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பிடிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வச்சு சென்ட் பண்ணுறது. அதாவது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை இதுக்குள்ளார கொடுத்து அதை சம்மரைஸ் பண்ணி சொல்லு, அதில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடு, இந்த மாதிரி வந்து கேட்குறது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ இதை பற்றி ஃபுல்லாக கிளியராக போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். முக்கியமாக ஒரு கிப்லி ஆர்ட் ஜென்ரேட் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டு விட்டுருங்க.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். அண்ட் இது நம்மளோட வெப்சைட் சீரிஸோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி ஒரு 15 வெப்சைட் 16 வெப்சைட் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன், சீரியஸாக போடலாம் அப்படின்னு. அண்ட் இந்த சீரியஸ் கண்டினியூ பண்ணலாமா என்னென்னு ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.